வணக்கங்கள். முருக தக்கது தான் பொருள். அதையும் கொஞ்சம் அப்பப்போ சுருக்கமாக யோசித்து பார்ப்பேன். அப்படி யோசித்ததுக்காக வள்ளுவர்கிட்ட மன்னிப்பும் யாசத்துக்கு கேட்டுருவேன். இதில் அனைத்தானும் நல்லவை கேட்டு அனைத்தானும் ஆன்ற பெருமை திறன்னு வந்தவுடனே பொருளை பார்த்தேன். சார், நல்லவற்றை காமுறுவது பெருமை, அவ்வளோதான் அதில் இருக்கக்கூடிய சுருக்கம். என் வாழ்வில் தமிழ் குறித்த ஆர்வத்தில் இருக்கக்கூடிய ஒரு நல்லது பள்ளி நாட்களை தவிர்த்து, பள்ளி இருக்கிற என்னுடைய ஆசிரியர்களை இப்போ நேசித்து யோசித்து பார்க்குறேன். எல்லாரும் அவங்க தமிழ் ஆசிரியர்களை இந்த மாதிரி நினைவு கூறுவது உண்டு. ஞானி ஐயா, அநேகமா ஐயா தெரிஞ்சு, ஞானி தான் என்னுடைய தமிழ் ஆசிரியர், திருநாவுக்கரசு இருந்தார். உங்களை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன். இவங்களாம் இந்த யோசித்து பார்க்குறேன். அதுக்கப்புறமா பல காலம் நம்ம அங்கே புதினங்கள் இப்போ வாசிக்கிறோம், செய்கிறோம். அப்போ எழுத்தாளர்கள் நம்மளை தூட்டு வைக்கிறாங்க பல்வேறு நிலைகளில். ஆனால் சமீபத்தில் ஏற்பட்ட ஒரு நல்லவற்றை என்னால் காமுற முடிந்ததுன்னா அது என்னுடைய பணியில் இருக்கும்போது குழந்தைசாமி அவங்க எனக்கு ஒரு நோயாளியாக அறிமுகமானாங்க. அதுக்கப்புறம் தமிழில் பேசி அதில் எங்களுக்குள்ளே ஏற்பட்ட ஒரு, அல்லது எனக்கு அவர் மேலே ஏற்பட்ட ஒரு காதல்னு சொல்லலாமே, அந்த மாதிரி பேசி குறிப்பாக அவருடைய ஆங்கில அறிவும் எனக்கு பிடிச்சிருந்தது. எனக்கு 2 மொழிகள்லேயும் எனக்கு தனிப்பட்ட ஒரு ஆர்வங்கள், விருப்பங்கள் உண்டு. இன்றைக்கு இந்த விழா குறித்து அனுப்பியிருந்தாங்க. அப்போ அந்த புத்தகத்தை வாசிக்கணுமே, வாசிக்காமல் எப்படி நான் எதையும் பேசுகிறது, அது ஷார்ட் நோட்டீஸாக இருக்குது. புத்தகம் இல்லை மன்னிக்கணும், நீங்கள் புத்தகம் இல்லாமல் பேசிடுங்கன்னு. சென்ற முறை அவருடைய வாழ்வியல் 100 சொலவுகள் 100 புத்தக வெளியீட்டுக்கு வந்திருந்தேன். அதில் எனக்கு ரொம்ப பிடித்திருந்த விஷயம் அது 100 சொலவுகளையும் வெண்பா ஒன்று எழுதி அதோட முடித்திருந்தார். எனக்கு வெண்பா எழுதுவதில் சிறு சிறு ஆர்வங்கள் உண்டு, அதாவது ஆர்வம் தான், விருப்பம் உண்டு கூட. அதில் படித்து இருக்கான்னு எனக்கு அவ்வளோவா தெரியாது. அதை சொல்லி முடிச்சுக்கலாம்னு நினச்சேன். ஆனால் அந்த புத்தகத்தை படிக்காமலே சும்மா பேசுகிறது ஒரு அணிந்துரையாக அல்லவா இருக்கும். அதனால் புத்தகத்தை படித்துட்டு வேணால் வெண்பா எழுதலாம்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இங்கே இவங்க பேசும்போது கேட்டுக்கிட்டு இருந்தது எல்லாம் அவர்களுடைய பேச்சுக்கள், 2 பெரிய ஆளுமைகளை உடைய பேச்சுக்களை கேட்டப்போ சரி, அதுலேருந்து சில 1-2 வார்த்தைகள் எடுத்து ஒரு சிறு வெண்பாவும் எழுதினேன். அதை இறுதியில் சொல்லிட்டு சுருக்கமாக என்னுடைய உரையை முடிச்சுக்கிறேன். இவருடைய பன்முகத்தன்மைன்னு ஐயா அவங்க சொன்னாங்க. ஆமாம், உண்மைதான். அவருக்கு பல்வேறு முகங்கள் இருக்குது. அதில் ஒன்று அந்த மொழிபெயர்ப்பு. அதுக்கு ஒரு உதாரணம் கூட சென்ற முறை நான் சொல்லியிருந்தேன். இந்த முறை வேறு சொல்லணும் இல்லையா? அதனால் கடந்த மாதம் திருச்சியில் என்னுடைய காது மூக்கு தொண்டை மருத்துவருக்கான தமிழ்நாடு அளவில் உண்டான மாநில மாநாடு நடக்கும், வருடம் நடக்கும். அதில் ஒரு அரை நாட்கள் தமிழில் நம்மளுடைய காது மூக்கு தொண்டை நோய்கள் குறித்த கலந்துரையாடல்கள்லாம் வச்சுருந்தோம். அதில் நானும் தலை சுற்றல் பற்றிய ஒரு குழு விவாதத்தை நடத்தினேன் தமிழில். ஒரு 4-5 பேர் ஆர்வமாக இருந்ததுனால அப்படி செய்தோம். அப்போ அதுக்கு இந்த தள்ளாடுவதை குறித்த ஒரு சரியான ஒரு கலைச்சொல் எனக்கு தேவைப்பட்டுச்சு. அதை யோசனை பண்ணிக்கிட்டே இருந்தோம். தலை சுற்றல் ஏற்கனவே இருக்கக்கூடியது, பட் தள்ளாட்டத்துக்கு என்ன சொல்லலான்னு. அப்போ அவங்க நற்றிணையிலேருந்து ஒரு வார்த்தையை எடுத்து எனக்கு நுடக்கம்னு சொல்லுங்கள் அப்படின்னாங்க. அப்புறம் நுடக்கத்தை பற்றி பார்த்தேன். அதில் ஒரு சிறப்பான விஷயம் என்னென்னா, சீராக அசையக்கூடிய இந்த உந்து பந்து இருக்கு இல்லையா, பெண்டுலம் ஆங்கிலத்தில், அந்த மாதிரி இல்லாமல் பல்வேறு நிலைகளில் ஆடுவது தான் காற்று வந்தது கொடி அசைவது. அந்த கொடி அந்த மாதிரி வெவ்வேறு நிலைகளில் ஆடுவது தள்ளாடுவது என்று சொல்லலாம். அதனால் அதுக்கு நுடக்கம்னு பேர் வச்சுருக்காங்கன்னாங்க. அதை நான் அங்கே பரிந்துரைத்து செய்து தலை நுடக்கம் என்று சொல்லி, சமன்மை நுடக்கம் என்று அதை நான் சொன்னேன். சமன்மைனா பேலன்ஸு, நுடக்கம் தள்ளாடுவது. இந்த மொழிபெயர்ப்பு தான் இவர் விட்ட சமீபத்தில் நான் பழகின பல ஒரு நன்மைகளில் இதுவும் ஒன்று. அடுத்தது, இங்கே இந்த நம்ம கூட்டங்களில் நான் பார்த்தது, சென்ற முறையும் சரி இந்த முறையும் சரி, எல்லா வயதில் மூத்தோர்களாகவும் என்னை விட மூத்தோர்களாக தான் இருக்காங்க. நான் 58 வயது தான். அப்போ எல்லாரும் பெரியவங்க, தமிழில் ஆய்ந்த பல கற்றவங்களாக இருந்தாங்க. சரி, அப்போ இளம் தலைமுறையினர் யாரையாவது ஈர்க்கும்படியாக இந்த செயல்பாடுகள் இருக்குமா அப்படின்னு அவர்கிட்ட ஒரு தடவை பேசிக்கிட்டு இருந்தோம். இப்போ தான் ஆரம்பிக்கிறோம், வாங்க கலந்துக்குங்க, அப்புறம் அடுத்ததை பார்ப்போங்கிற இதை சொன்னார். அதுவும் நல்லது தான். அப்போ நம்ம எல்லாருக்கும் அப்படி ஒரு கடமை இருக்குது. தமிழில் தானே படித்து வந்தோம், அதனால் தமிழுக்கு நம்ம செய்யக்கூடிய நன்றியாக திருப்பி இதை செய்வோம், தமிழ் சமைப்போம்
அப்புறம் இளந்தலைமுறையில் எதிர்காலத்துக்கு எடுத்து செல்வோம்னு சொன்னாங்க. அதுவும் எனக்கு பிடித்திருந்தது. அப்புறம் இந்த யாரெல்லாமோ கவிதை எழுதுவாங்க அப்போ நம்ம அப்படின்னு ஐயா சொல்லியிருந்தாங்க. ஆமாம், அதுக்கும் ஒரு ஒட்டக்கூத்தரோட பாட்டு நான் வந்தது. அதனாலேயே எனக்கு இந்த வெண்பா இன்ஃபேக்ட் அதில் இருக்கக்கூடிய நம்ம இயற்சீர் வெண்சீர் வெண்டலை எல்லாம் சரியாகிறத இனிமேல் தான் பார்க்கணும். புத்தகத்தை எழுதி முடிச்சுட்டு வேணால் படித்து முடிச்சுட்டு வேணால் அடுத்த முறை அதை சொல்லி கொடுக்குறேன். இது இந்த வெண்பாவை உங்களுக்காக தான் சமர்ப்பிக்கிறேன் ஐயா. 100க்கும் மேல் நூல் பல தொகுத்து ஆற்றுப்படுத்தும் அறிவை ஏற்கும் இன்று புதினம் இனிதைய தந்து நன்று பலவும் நல்லது. இதுதான் இதை நான் இப்போ எழுதினேன். அக்கா இந்த வெண்பா ஏற்றுக்கொள்ள நினைக்கிறேன். ஏன்னா எல்லாரும் கவிதை எழுதுறாங்க, உங்களுக்கு என்ன, நீங்கள் தான் செய்யணும்னு ஐயா சொன்னாங்க. அந்த மாதிரி அந்த ஒட்டக்கூத்தர் சொன்னது அந்த குட்டுதற்கோ பிள்ளை பாண்டியன் நீங்க இல்லை, இன்னும் ஒரு செய்யுள் தெரியும்னு நினைக்கிறேங்க. குட்டுதற்கோ பிள்ளை பாண்டியன் நீங்க இல்லை, குறுமி அளவாய் காலை உடைந்ததோடு எட்டிய மட்டத்திடவோ கவி ஒட்டக்கூத்த நீங்க இல்லை, விளங்காத கவிகள் நீ வெறும் தெட்டதற்கோ அறிவிழா மாந்தருண்டு தேசமெங்கும் புலவர் என தெரியலாமேன்னு. இது யாரும் தமிழில் ஆர்வம் கொண்டு சமைக்கட்டுமே, அதுக்கப்புறம் அதில் இருக்கக்கூடிய குறைகளை கொஞ்சம் ஏற்றுக்கொண்டு சரி செய்து கொடுக்கலாமே, அந்த விதத்தில் இதை அமைச்சிருக்கேன். இந்த வாய்ப்புக்கு நன்றி. எனக்கு அவருடைய நட்பு கிடைச்சது எனக்கு ஒரு மிகப்பெரும் ஒரு பேர், அவர் பெரும் பேர் என்று நான் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.